ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காளான் கிரேவி செய்ய போகிறோம். நம்மளுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கணும். அதில் பூ போட்டுக்கணும், அன்னாசி பூங்கிறது. கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக வதக்கிக்கணும். கொஞ்சமாக புதினா. இது மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் வெங்காயத்தை. இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றணும். இது எண்ணெய் விடுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு கொஞ்சோண்டு கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான வெறும் மிளகாத்தூள், தேவையான மஞ்சத்தூள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இதில் உள்ள பச்சை வாடை வெளியில் போகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நல்லா வதக்கணும். நம்மளுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பச்சை ஸ்மெல்லு போகணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் காளான் கிரேவி. தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி டைமில் நம்ம இப்போ காளானை போட்டுருணும். காளான் தண்ணி சத்து உள்ளது தான், அதனால் தண்ணி விடும். நம்ம தேவையான அளவு மட்டும், கிரேவியாக இருந்தால் தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியே நம்ம ஊற்றலை, ஆனால் இருந்தாலும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு தேவைன்னா தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் விழுது, வேணால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயும் முந்திரியும் அரைச்சி வச்ச பேஸ்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இறக்க போகிறப்ப அம்மியில் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், மிளகு, கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக 2 பல் பூண்டு வச்சு தட்டி காளான் கிரேவியில் இறக்க போகிறப்ப போட்டு இறக்கணும்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் சீக்ரெட் மசாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சீக்ரெட் மசாலா தான் இப்போ போட போகிறோம். இப்போ ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் காளான் கிரேவி. இறக்க போகிறப்ப கொஞ்சோண்டு கொத்தமல்லி, தேவையான கொஞ்சமாக புதினா. காளான் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிட்லாம்.